ஆண்டவர் உயிர்த்த நாளை மனம் மகிழ்ச்சி நாளை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்து அவரை துதிக்க பாட ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்க்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளை காணும்படியாய் கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நீங்க உயிர்த்தெழுந்த நாளை காணும்படியாய் நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையை நடக்க போகிற இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்த ஆண்டவரே, உங்களுடைய பிரசவத்தினாலே என்னுடைய ஆலயத்தை நிரப்பி ஆண்டவரே இந்த ஆராதனை உன் நாமத்துக்கு மகிமையாய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் இருக்கிற ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீங்க கேட்டு அதற்கான பதிலை நீங்க கொடுத்து வரீங்களா, அதற்காக சோதரிக்கிறோம். நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் உன் நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரை இருக்க நீ நாம் இருக்கிறவை பாராட்டும். பாவரிக்கை பாடல், பாவரிக்கை ஜெபம், அதை கேட்டு நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பரிசுத்தமுள்ள தேவன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம். உடைய வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வேத பகுதி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய், ஆண்டவரே எங்களை தேற்றுகிறதாய், எங்களை ஆற்றுகிறதாய், எங்களை குணப்படுத்துகிறதாய் இருக்க நீதாமே கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே துதியின் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி நீங்க ஆசீர்வாதப்படியாய் உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை ஆலயத்தை நிரப்பும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்திருக்கிற ஆயிரத்தாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த வார்த்தையின்படி அவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆண்டவரே நீங்க வளர்த்து வருகிற கிருபைக்காக சோதரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை வல்லமையாய் சொல்லும்படியாய் எடுத்து நீங்க அவரை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். புதுவான விசுவாச பிரமாணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை காணிக்கை பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஓ நாம மாத்திரம் அதுல மகிமைப்படட்டும். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆத்துமாக்களை சீக்கிரமாய் நிறைவான ஆராதனைகளை கலந்து கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லாரும் சீக்கிரமாய் கொண்டு சேர்ந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனத்தினால் இடைக்கட்டி நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஏற்று வளர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்றும் மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளால் எழுந்திருப்போம், கடவுளை தொழுவோம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கட்டும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவர் நாமம் மகிழ்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 70வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு சார்ந்தரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம்.
Oh
கடவுளை நாம் போற்றுவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே மன்னரும் வலிமையுமாக சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த, கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருள் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, கரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று. கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் நின்று கடந்த வாரம் முழுவதும் நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவரை துதிக்க, பாட, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே, நான் கடந்த வாரம் முழுவதும் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் நம்முடைய சுய பாவனைக்கு ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். பரிசுத்தமான காலங்களை நன்றி சொல்லுங்கள். கடந்த வாரம் முழுவதும் நான் தெரிந்து தெரியாத செய்த பாவங்கள் மன்னிங்க. யாருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தான், கோபமாய் பேசு, சங்காத வார்த்தைகளை பேசு, எங்களை தயவாய் மன்னிங்க. உச்ச தளங்கள் உள்ளம் கால்வாய் உடைய ரத்தத்தினாலே கழுவுகின்றவரே, எசப்பா, நாங்கள் உண்மை பாட வந்திருக்கோம், உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சாமி, உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவர், எங்களையே காணிக்க படைக்க வந்திருக்கோம் சாமி. பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு நாங்கள் உண்மை தொழுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே, உம்முடைய கல்வாரத்தினாலே உச்ச தளங்கள் உள்ள கால்வை கழுவி
என்று பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்தணும். 142வது கீர்த்தனை பாடி நம் பாவலுக்கு ஏறெடுப்போம். இறங்கும் இறங்கும் கருணை மாறி இயேசுராஜனை என்ற பாடலை அர்ப்பணிப்போடு பாடி நம் பாவலுக்கு நாம் ஏறெடுப்போம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பாவநாசனே சனே பாவநாசனே சனே பிறக்குண்டாவி வரங்கொண்டோய சிறுமை பாறையா பிறக்குண்டாவி வரங்கொண்டோய சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி இயேசுராஜனே பாவநாசனே சனே பாவநாசனே சனே அடியேன் பாவ கழிவிஷத்தால் ஆயந்து போகின்றேன். அடியேன் பாவ கழிவிஷத்தால் ஆயந்து போகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பாவநாசனே சனே பாவநாசனே சனே தீமை நன்றி வாய்மை செய்ய தெரிகிறேனையா தீமை நன்றி வாய்மை செய்ய தெரிகிறேனையா தெரி புரிகிறேனையா தெரி புரிகிறேனையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி இயேசுராஜனே பாவநாசனே சனே பாவநாசனே சனே பாவியேற்றும் தாவி மண்டாட்டை பறிந்து கேளையா பாவியேற்றும் தாவி மண்டாட்டை பறிந்து கேளையா தயை புரிந்து வீரையா தயை புரிந்து வீரையா இறங்கும் இறங்கும் கருணை மாறி இயேசுராஜனே பாவநாசனே சனே பாவநாசனே சனே. இரண்டாவது பாவல் ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லணும். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க
நீக்கி எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரித்தருளும். எங்களை சுத்திகரித்தருளும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே. பிதாவே. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மற்றும் ஒரு ஓய்வு நாளில் எங்கள் கூடுதலையும் எங்கள் துதிகளையும் எங்களுடைய ஆராதனையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்கின்ற போது எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி முது மகிமையால் இந்த திருச்சபை நிறைக்கப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, இந்த நாள் உமக்குரியது. இந்த நாள் பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள். இதே போல ஆண்டவரே, இந்த 6 நாட்களும் எங்களுடைய வாழ்வாதாரங்களை நோக்கி அலைந்து தெரிந்து பாடுபட்டு ஆண்டவரே, பாரமான இருதயத்தோடு உமது சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உமது நுகம் மிகவும் லகுவாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் எங்கள் பாரங்களை எல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் இறக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடியா எங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ப ஆண்டவரே செவி சாய்த்து எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பீர் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஆத்துமாக்களை பாருமா, வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேருமா ஆண்டவரே. இந்த துதியையும் இந்த போற்றுதலையும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நீர் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆண்டவர் எல்லோரையும் நமது பாதப்படி நாங்கள் வைக்கிறோம். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவரே அவர்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எல்லா பருவ நிலையிலும் நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் வேண்டுகிறோம். மெய்ப்பர்களாக நாங்கள் உமது சித்தத்தின்படி உமது ஆலோசனையின்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்துவோம். எங்கள் ஆடுகளை நாங்கள் மேய்ப்பதற்கான உமது கோலும் உமது தடியும் எங்களுக்கு இருக்காங்க. நல்லவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உமது மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை உமக்கென்று நாங்கள் படைக்க எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுமாக எழுந்திருக்கின்ற எல்லா காரியங்களும் ஒரு பாதப்படி நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு பாடல்கள் இது செய்தி எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களோடு நீர் அசைவாடி அவர்களை ஆவினால் நிரப்பப்படும் இந்த ஆராதனை முழுவதுமாக சந்தோஷமும் சமாதானமாக இருக்க எப்போது செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பெரியவர்கள் இந்த நேரத்திலே அதிகமான மன உளைச்சலோடு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் சுமந்தவர்களாக ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக நடந்தவர்களாக இருக்கும் பொழுது உமது பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். பரிபூர்ணமான பலத்தை தந்து எங்களை உற்சாகப்படுத்தும். மாமிசம் பலவீனமானது ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய ஆவியோ உற்சாகமாக காணப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பொழுது அதை கேட்கின்ற பொழுது ஆண்டவரே
எங்களுடைய இள வயதிலே செய்த ஊழியங்களை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை இந்த முதிர் வயதிலும் நாங்கள் பாடும் பொழுது நீர் அதை அங்கீகரிப்பீராக. கர்த்தாவே, தாவீது எக்காலத்திலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்களும் அப்படியே இருக்க விரும்புகிறோம். எங்களோடு கூட வாழும் இந்த திருச்சபையிலே தங்கி ஆண்டவரே முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த திருச்சபை ஆண்டவரே உம்முடைய அங்கம், உம்முடைய மனவாட்டி ஆம்பத்தாவே நீர் என்ன திட்டங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சித்தமாக இருக்கிறது எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தும் புதிய கன மகிமை அனைத்தும் உமக்கே சொல்லும். இப்போது இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிள்ளை. ஆமாம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது யோபு 42, இரண்டாவது அப்போஸ்தலர் 16, மூன்றாவது சங்கீதம் 45, சுவிசேஷ பாடமாக மத்தேயு 15ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்ன எனக்கு காட்டே நிலைமையை மாற்றி, என்ன எனக்கு காட்டே நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. யோபு 42ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக பழைய ஏற்பாட்டின் பாடம் யோபுடைய சரித்திரம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. யோபு 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. பக்கம் 671. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவும் இல்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்.
வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 18 வரைக்கும் வாசிக்க கவனமாக கேட்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் என் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின்படியை நான் தமக்கு அறிவிக்கிறார் என்று சத்தமிட்டார். இப்படியே அநேக நாள் செய்து கொண்டிருந்தவள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரம் அது புறப்பட்டு போயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 45. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 45 வசனங்கள் 1 துவங்கி கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 45 வசனங்கள் 1 துவங்கி கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுஷனையும் நீ மகா சௌகரியமுள்ளவர், உம்முடைய உதவிகள் அருள் புரிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய நிமித்தமும் உமது மகத்துவத்தை தைரியமாக செய்வோம். உமது மகத்துவம் பயங்கரமானவர்களை உமக்கு விளக்கப்பட்டோம். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜன சதுரங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகிறது. நீ மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் போடவும் உமது நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓபிரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். நீ உன் சேவையை சாய்த்து உன் ஜனத்தையும் தனக்கும் வீட்டையும் மறைத்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஏழு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களும் தயவு நாடுவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. ராஜாவிற்கு அழைத்து கொண்டு போவான். அவள் பின்னாடி செல்லும் அவருடைய தோழியாரை தண்ணீரை மனிதர்கள் கூட்டு கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஒரு பிதாக்களுக்கு பதிலாக ஒரு குமாரர்கள் அவர்களை குற்றம் என்றும் திருவிழாக வைப்பீர். சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக.
சுவிசேஷ பாடமாக மத்தேயு 15ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 21 முதல் 28 முடிய. தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 21 முதல் 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களிலே திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாளத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே, ஆண்டவரை துதித்து பாடி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் புதிய மாதிரனா எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் காணிக்கை அல்ல, பலியை அல்ல, புதிய பலியை மாத்திரம் தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவரே, நாம் எப்பெல்லாம் துதித்து அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோமோ அப்பெல்லாம் அவருடைய பிரசனத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னார். அவரை துதித்து அவரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை சோதரிப்போம், சோதரித்து துதிப்போம். சோதரம் 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 துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி சோதரிக்கிறோம். புதிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். வரும் பர்வதம்,
நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த காலை வேலைக்காக பாசுகிறோம் ராஜா. உங்களுடைய ஆராதனையை பாசுகிறோம் ராஜா. மன மகிழ்ச்சியோட பாசுகிறோம் ராஜா. துதிக்க பாசுகிறோம் ராஜா. உங்களுடைய அபிஷேகம் பாசுகிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு மேலையா பாசுகிறோம். இறங்கி வருமா ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. நாங்கள் வருவதற்கு முன்பாக பாசுகிறோம் ராஜா. நீர் வந்து பாசுகிறோம் ராஜா. இடத்துல பாசுகிறோம். உலாவை கொண்டு வரும் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிரசன்ன பாசுகிறோம். இல்லாத பிரசன்னப்பா ஒவ்வொருவரையும் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேலையில பாசுகிறோம் ராஜா. தேவ மனைகளை பாசுகிறோம். துதிப்பார்கள் பாசுகிறோம் ராஜா. பிரசன்னப்பா இஸ்ரேல் மத்தியில பாசுகிறோம் ராஜா. ஆவியானவரே இறங்க வேணுமா மறுபடியும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேப்பட வேண்டும் அவர்கள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் பார்த்து வந்துடுறோம். ஓட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பார்த்து வந்துடுறோம். ஆவியானவரே இன்னும் பார்த்து இந்த கூட்டம் போதாத இன்னும் அதிகமாக பழகி பெருக வேண்டும் ராஜா. ஊற்றும் எல்லாரும் கரங்களை எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் எல்லாரும் அழைக்க போகிறோம். ராஜாவுன் பிரசன்னம் போதும் ஐயா,
எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் அதிகாரமே தேவையிலே ஆர்வமுடன் நாடுகின்றே அதிகாரமே தேவையிலே ஆர்வமுடன் நாடுகின்றே வழிநடத்தின பிரசனப்பா தாவீதை வழிநடத்தின பிரசனப்பா நம்முடைய சீஷர்கள் எல்லாம் வழிநடத்தின நம்முடைய பிரசனப்பா இந்த மத்தியில சொல்றாங்க பிள்ளைகள் மத்தியில இறங்க வேணுமா ஒன்று செய்ய முடியாது ராஜா அப்படியானே பாசுறோம் ஒழுங்கு செய்ய பாசுறாஜா பிரசனப்பா மத்தியில ஒரு விஷயம் இன்னும் அதிகமாக ஊக்க வேணுமா துதிக்கிறோம் இந்த காலை வேலையில கூட பாஸ் வந்துடுறாச்சா நீர் உங்களுடைய ஊழியக்கால் மேல ஊற்றியப்பா சொல்றோம் இந்த வார்த்தையை வெளிப்படுத்த வேணுமா வார்த்தையில பாஸ் வந்துடும் எங்களுக்கு விடுதலை உண்டு எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ராஜா மாற்றிருக்கிற அவருடைய வார்த்தைக்காக நன்றி ஊழியர்களை அனைத்தப்பா சொல்றாச்சா நீர் வெளிப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென் 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 சபையை நம்பலாம் தாங்கி என்னை திரு சித்தம் போ வழி நடத்தோ குயவன் கையில் தனிமன்னா அகதினமோ மழை தேடுமே குயவன் கையில் களிமன்னா அகதினமோ மழை தேடுமே ஓம் வசனம் ஞானிக்கையில் இதயமது ஆருகவே ஓம் வசனம் ஞானிக்கையில் இதயமது ஆருதரே காரிரோடு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிரோடு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தா, என் வாய் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் யோசனைகள் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன்.
இந்த வாசிக்க கேட்ட இந்த 4 பாகங்களிலும் வாசித்தோம், கேட்டோம். ஆனால் அதிலே ஒரு கருப்பொருள் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்களா? அதனுடைய சாராம்சம் எல்லாம் படித்திருப்பீர்கள். அதில் ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அது பெண் குழந்தைகளை பற்றி. பெண் குழந்தைகள் அவர்களுடைய காரியங்களை பற்றி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நிருப வாக்கியம், சங்கீதம் இவையெல்லாம் அதிலே குறிப்பிடுகிறது. அதுதான் இன்றைய தலைப்பு. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு. ப்ரொடெக்டிங் த கேர்ள் சைல்ட். இதுதான் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பொருள். 1995 உலக பெண்கள் மகாநாடு சீனாவிலே பெய்ஜிங்கிலே நடைபெற்றது. இதிலே பெண்கள் மட்டுமல்ல, பெண் குழந்தைகளுடைய உரிமைக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாதுகாப்பும் பற்றி பேசினார்கள். பல தீர்மானங்கள் எடுத்தார்கள். 19/12/2011 ஐநா சபை கூடியது. அதிலே இந்த பெய்ஜிங்கிலே ஏற்பட்ட தீர்மானங்களை எடுத்துக்கொண்டார். பெண்களை பற்றியும் பெண் குழந்தைகளை பற்றியும் அவர்கள் விவாதித்தார்கள், கேட்டுக்கொண்டார். கடைசியாக ஐநா சபையிலே நிறைவேற்றப்பட்டது சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று. அதுதான் அக்டோபர் 11ஆம் நாளை தேர்ந்தெடுத்தார். அக்டோபர் 11 உலகம் முழுவதும் சர்வதேச குழந்தைகள் தினமாக, குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார். இப்பொழுதுதான் 2010 இதிலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது முதலிலே ஆதாம். ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார். ஆனால் ஏவாள் மண்ணிலிருந்து எடுக்கப்படவில்லை. அவர் உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சுவாசத்தை உடைய அந்த மண்ணினாலே வந்த அந்த மனிதனுடைய விழாயிலே எடுக்கப்பட்டார். அதனால் அவள் மண்ணுக்கு உரிமையானவள் அல்ல, ஆதாமுக்கு உரிமையானவள். இதனால் என்ன செய்தார்கள்? மோசே காலத்திலிருந்தே, மோசையும் கூட பெண்கள் 2ஆம் பட்சமாகவே கருதப்பட்டார். பெண்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தனி நீதி, 2ஆம் பட்சம். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இயேசுவின் காலம் யூதர்கள் பெண்களை வெளியே விட மாட்டார். பெண்கள் சபையிலே பேசக்கூடாது. பெண்கள் முக்காலிட்டு தலை குனிந்துதான் போக வேண்டும். அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுதான் அப்போதைய உலக நீதியாக தான். பெரிய வல்லுநர்கள் தான் என்ன சொல்கிறார்கள்? இந்த வேதத்தை எழுதியது ஆண்கள். ஆண் ஆதிக்கம் உள்ளவர்களாக இருந்தபடியால் அவர்களுக்கு ஏற்ற விதமாக எழுதப்பட்ட ஒரு வேதம் உங்களுடைய. பெண்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதையே அப்படியே யூதர்கள் பின்பற்றியதே அப்படியே ஆரியர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆரியர்கள் என்றால் நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும். பாப்பம், பிராமணர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வது நமக்கு தெரியும். தலையிலே, உடம்பிலே, மார்பிலே, காதிலே, பாதத்திலே பிறந்தவர்கள் அப்படி என்று சொல்லுவோம். அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் சூத்திரால் கூட காலில் பிறந்தா, பாதத்தில் பிறந்தான். பஞ்சமி இன்னும் கீழே, பஞ்சமிகள். பிராமணர்களே இப்படி சொன்னவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு அதைவிட சூத்திராளுக்கு கீழே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதனால்தான் கணவன் இறந்த உடன் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற காரியம் இருக்கிறது. இவை எல்லாம் எதை பார்க்கிறது, எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், பெண்களுக்கு உலகிலே அங்கீகாரம் கிடையாது. அப்படியே விட்டு விடுவதா? காலங்கள் மாறுகிறது. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட வானிலே விண்ணிலே பழக்கக்கூடியவர் சுந்தா வில்லியம்ஸ் அவர்கள் கூட நாட்டை ஆண்டவர்கள் நிறைய பேர் பெண்கள் இருக்கிறார். அமெரிக்காவிலே இன்றைய தினத்திலே போட்டி போட்டவள் கமலா ஹாரிஸ். நமது நாட்டை ஆண்ட முதல் பிரதமர் நேருக்கு பிறகு அவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே சரியான அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று பெயர் பெற்றார். அதே காலத்திலே இலங்கையிலே கண்டாரநாயக், இப்பொழுது நியூசிலாந்திலே பிரதமராக, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்களிலுமே பெண்கள் ஆளுமை தன்மை பெற்றிருக்கிறார்கள். ஈக்குவல் பவர் டு த மேன். ஈக்குவல் பவர் என்று சொல்வதை விட அதிலும் சக்தி வாய்ந்தவர்கள் பெண்களாக காணப்படுகிறார்கள். வீட்டு நிர்வாகம் சாதாரணமாக நான் என்ன சொல்கிறேன் அதைத்தான் செய்வேன். சமையல் கூட இன்னைக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எவன் கணவன் சொல்கிறான் அதை செய்வார். இன்றைக்கு அப்படியே மனைவிடம் கணவன் என்ன சாப்பிடுகிறான் கேட்டால் சில பேர் என்ன சொல்றாங்க, அது எது போனாலும் சாப்பிடும், அது எது போனாலும் தின்னும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. பெண் நிர்வாகி, குடும்பத்தினுடைய கண்கள், நாட்டின் கண்கள். அதுக்காக இப்பொழுது புரட்சி எல்லாம் பண்ணி 90 பிறகுதான். இயேசுவின் காலத்தில் கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா இதையெல்லாம் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல மாற்றங்கள் வந்து. ஆனால் திருமறையிலே என்ன சொல்கிறது, வேதத்திலே எப்படி சொல்கிறது? கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னவென்றால், என்னாகமத்திலே 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்னென்றால், செரோபியாவின் குமார்த்திகள் 5 பேர் இருக்கிறார். என்னாகும் 27:1-2 பார்க்கலாம். 5 பெண்கள் பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலெயோத்துக்கு பிறந்த ஏபேருக்கும் புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் வம்சத்தை சொல்லி அப்புறம் சொல்றாங்க பாருங்க. அப்ப சொல்லும் போதே ஆண்களுடைய பெயரை தான் குறிப்பிட்டு வருகிறது. இவன் மகன், என் மகன், இன்னார் மகன் என்று சொல்லி வந்து செலோப்பியாவின் அங்க இருக்கிறோம். அப்ப குமார்த்திகள் அங்கு வராங்க. வரும்பொழுது 5 பெண் பிள்ளைகள். 1 மக்லால், 2 நோவால், ஒக்லால், மில்கால், ஆழ்மை தன்மை உடையவர்கள் போல ஆள் முடியும். 5 பெண்கள் அவளுக்கு. அவன் இறந்து விடுகிறான். நல்ல ஐஸ்வர்யமா சொத்து. அப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது என்ன பிரச்சனை? ஆண்களுக்கு தான் வாரிசு உரிமை உண்டு, பெண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. 8ஆம் வசனம் படிங்க. அதிலே மேலும் மரித்தால் அவனுடைய சொத்தை, சுதந்திரத்தை அவள் குமார்த்திக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீங்க கலைஞர் பண்ணிட்டாருன்றாங்க. சட்ட திட்டங்களெல்லாம் அங்கே வகுக்கப்பட்டு விட்டது. அது சொல்றது யாரு? மோசேக்கு சொல்றது யாரு? ஆண்டவரே வெளிப்படுத்துறார். அவன் திக்குமுக்காடிட்டான். ஏன்னா சட்டம் வகுத்தான். 613 சட்டம்.
இதை செய், இதை செய்யாதே. ஆனாலும் இங்க வாரிசு வரும்பொழுது பிள்ளை இல்லைன்னா சித்தப்பாவுக்கு போய் எழுத்தணும், சித்தப்பா பிள்ளைங்களுக்கு எழுதணும். அதுதான் வாரிசு உரிமை. அப்ப இவங்க நியாயம் கேட்கறாங்க. அப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா பெண் பிள்ளைகள் மேல வராங்க. அங்கே பாரு, பழைய பாட்டு மோசம் சட்டம் எழுதிய நடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது. தடுமாறிட்டான். ஆண்டவருக்கு உடனே போய் கேட்பான், நான் என்ன செய்யறது கேட்கறாங்க. அதற்கு ஆண்டவர் பிரதி உத்தரமாக 8ஆம் வசனம் படிங்க. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சொத்து சுதந்திரம் குமாரத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. மறுசீரமைக்கப்பட்டது. இதுதான் இதோட உத்தமா. வாசிக்க கேட்ட யோபு இல்லையா, 42 அதிகாரம். இந்த 42 அதிகாரத்திலையும் நீங்க வாசிச்சீங்கன்னா நெகட்டிவ். யோபுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? அப்பா நம்ம சொல்லுவோம்ல, 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கப்பா. அந்த 4 பேர் இவனுக்கு தான். யார் யார் பேர்? எலிபாசு, பில்தார், சோப்பி இல்லையா? இந்த 3 பேரும் அவனுக்கு அதிகாரமா கொடுத்து 42 அதிகாரம் எப்படி வச்சு, நீ என்னடா நீ இப்படி இருக்கிற, உனக்கு வந்தது இப்படிடா, இப்படி பண்ணது இப்படி எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுறது? அவன் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அவன் சாமி கும்பிட்டு இருந்தான். நடப்படும் சகிப்புத்தன்மை ரொம்ப, அதெல்லாம் பொருட்கள். இவன் ஆண்டவர் சோதிக்கிறாருன்னே நினைச்சுட்டு இருக்கிறான். எல்லாருமே உலகமே. ஆனா பிசாசு தான் சோதிச்சுட்டு இருக்கிறான், அனுமதிப்பு. இப்ப கூட நமக்கு ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆனா யாருக்கு சோதனை வரும் தெரியுமா? யார் ஆண்டவரை ரொம்ப பற்றி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். எனக்கு ஏன் சாமி இந்த கேள்வி உடனே அடுத்த கேள்வி நமக்கு வாய வர்றது, மனசுல இருதயத்தில் தோன்றதுன்னா, எனக்கு ஏன் சாமி இந்த கஷ்டம், நான் உன்னையே தானே நம்பிட்டு இருக்கிறேன், உனக்கு தான் வரும். சோதனையை சகிக்கிறவன் ஏன் அப்படி சொன்னார்னா, நான் சோதிக்கல. யாக்கோபு சொல்றார், அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறானே அல்லாமல் வேறொரு சோதனையும் இருக்கும். அப்ப சோதனைக்காரன்னே ஒருத்தனுக்கு பேரு யார்? அவன் தான் சோதிப்பான். ஆண்டவரே சோதிச்சானே, அது எத்தனை எப்படி சோதிச்சான்? அவர் சொன்ன வேற வசனங்களின்படியே சோதிச்சான். உங்கள் கால்கள் இடராதபடிக்கே உன்னை எழுந்திக் கொள்வார்கள். அந்த வசனத்தை வச்சு இதான புரியும். அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே என்ன சொல்றாங்க? கருமலா இருக்கிறார். அப்புறமா மாறி சாப்பிடு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பம் உட்பருகிற நிறுத்தி எந்து கூட நம்ம எந்து குடும்பம் அப்படி விசாரிப்போம். என்னை மனைவி போது அப்பா பரவா சிருஷ்டிக்கிறேன் நான் தான்டா. உன்னை சிருஷ்டித்து நீ மறுதளிச்சவன், நீ என்னை விட்டு ஓடி போனவன் அப்பா சொல்லிட்டாரா? ஆனா இங்க யோபு சோதிக்கப்படுகிறான். 42 அதிகாரமும் இவன் கேட்க, அவன் பதில் சொல்லாம் வருவான். அவன் வீட்டிலே தின்னுவான். ஏன்னா அவன் ஐஸ்வர்யனாச்ச, எல்லாத்தையும் தின்னுட்டு நீ கொடுறா நான் கூட்டு கூட வருவான். காதி வச்சுவான். ஊராங்கதையெல்லாம் பேசுவான். அவனும் ஊழிகாரனும் பேசிட்டு ஐயா சோதனையா காணிக்க அங்கிட்டே வாங்கிட்டு அவனே சொல்லிட்டு போவோம். நம்மளும் நம்பி கொடுக்குறோம். ஏன்னா இன்னும் அடுத்த முறை வராதுன்னு சொல்லி கொடுக்குறோம். நான் கூட கொடுத்துருக்கேன். 2-3 தடவை போவோம். கரெக்டாக அந்த தேதியில் வரும். அவன் இதுக்காக தான் வரான்னு நமக்கு தான் பகுத்தறிவு தன்மை வச்சுருது. கண்டுபிடிச்சு வருவார்கள், சாப்பிடுவார்கள், குறை சொல்வார்கள்.
அவனை மட்டுமல்ல, நீ கும்பிடுற தெய்வத்தையும் குறை சொல்லிவிட்டு போவான். எலிப்பாஸ் சொல்வதாகும் பிரதி உத்தரமாக யோகு சொல்வது, பிரதி உத்தரமாக ஜீவித்து பிரதி உத்தரமாகவே வரும். ஏன்டா 42 அதிகாரம்? நான் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. யாரு? அவன் வீட்டு தேவனை தூசிட்டு விடு. அதை தவிர வேற எங்கேயுமே அவன் வந்து உள்ள நுழைஞ்சு வரல. 45 அதிகாரத்துல நம்ம ஒரே இடத்துல தான் வந்துட்டு போறான் இல்லையா? நிறைய இதுல ஆராய்ச்சி நிறைய பண்றாங்க. யோகனுடைய சரித்திரம் ஒரு கற்பனை கதை. கடைசியில் சொல்லி முடிக்கிறான். இது முதலாக எழுதப்பட்டது, மோசே எழுதுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட சரித்திரம். இதெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அங்கு காணப்படுவது என்னன்னா சோதனை, அவனுடைய சகிப்புத்தன்மை, அவன் எப்படி வென்றான். இது எதிர்மறையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். சும்மா சில சிந்தனை. முன்னிலை பார்த்திலும் பின்னிலை ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான். எனக்கு என்னன்னா, முதல்ல நான் பெற்ற குழந்தைங்க அது மேல நான் வச்சிருந்த பாசம், அது முகம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இருக்கு அவன் இறந்துட்டான். ஆனா ரெட்டத்தனையா கொடுக்குறாரு, இன்னும் 2 பிள்ளைங்களை கொடுத்து அவனை மறக்க முடியுமா? அவனாகுவேன் ரெட்டத்தனையா கொடுத்தா கூட இல்லைன்னா அது இல்லையே. மாடுகள் ரேட்டு 10,000 மாடு 7,000 மாடு இருந்துச்சுன்னா 14,000 20,000 ஓகே. அந்த ஆசீர்வாதம் வளர்ப்புறாங்க. எல்லாத்தையும் 2ஆ கொடுத்துவேன், மனைவியை 2 தனியாக கொடுக்கல. கொடுத்தணும் ஒரே மனைவி, அதே மனைவி தானே. எப்படி எல்லாவற்றிலும் அவன் 2 தனியாக பெற்றுக்கொண்டா. இந்த ஒண்ணுக்கே அவன் சாவடிச்சுட்டா, இன்னொன்று கட்டி வந்தானே என்ன ஆகும்? செத்து செத்து பிழைக்கும், செத்து செத்து விளையாட வேண்டும். என்ன காரியம் இதை நினைவுற்றது என்றால், யோபுக்கு 2வது முறையாக கொடுக்கப்பட்ட ரத்தத்தினான ஆசீர்வாதத்திலே 7 குமாரர்கள் 3 குமாரர்கள் அத்தோடு விட்டுள்ள. ஆண்களை பற்றி கவலைப்படவில்லை, ஆண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. நிறைய இடத்துல பெண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை, தீர்க்கதரிசிகளுடைய பெயர்கள் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யோபுவின் சரித்திரத்திலே 2வதாக ஆசீர்வாதமாக இரட்டத்தனையாக கொடுக்கப்பட்டவர்களிலே பெண்கள் பெயர் மட்டும் தான் இருக்கிறது. அவர்கள் யார்? எமிமாள், மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், எமிமாள், 2ஆம் மகளுக்கு கெத்சியா, 3ஆம் மகளுக்கு கேரனாப்பு என்றும். கேரனாப்பு 14வது வசனம் இல்லையா? யோசிப்பாரு. அதுக்காக தான் இந்த நாளில நம்ம வாசிக்கப்பட்டது. பெண்களுக்கு உரிமை கொடுத்தால் யோபு. பெண்கள் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளை அவர் நேசித்தார். பெண் குழந்தைகள் சௌந்தரியமாக காணப்பட்டது இல்லையா? இப்போ அந்த குமார்த்திகள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. சுதந்திரம்னா சொத்துல பங்கு. அங்கே மோசே ஆண்டவரால் உணர்த்தப்பட்டான், இங்கு யோபு செயல்பட்டான் இல்லையா? அப்ப என்ன பண்ற? பெண் குழந்தைகளுக்கு சுதந்திரம், சொத்து, அந்தஸ்து, சம உரிமை எல்லாம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது, நிரூபணமானது. எதற்காக சொல்கிறேன் சொன்னால், பெண்களின் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டது, அங்கீகாரம் பெற்றது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ரெகக்னிஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட். அங்கே பழைய ஏற்பாட்டிலே ரெகக்னைஸ்டு பை காட் கேர்ள் சைல்ட். பெண் குழந்தைகள் அவர்கள் ப்ரீஷியஸ். இப்போ கூட, முன்னெல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்போ கூட சில தாய்மார்கள் எனக்கு பெண் ஆண் குழந்தை பிறந்தாதான் ரொம்ப பெருமைன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலமா பெண் குழந்தை பிறந்தா
கள்ளிப்பால் வைத்து கொலை செய்த மக்கள் நம்மதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் என்றால் வெரி சீப். நான் என்ன சொல்கிறேன், பெண் குழந்தைகள் எனக்கு இல்லை. ஆனால் பெண் பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்வது, பெண் குழந்தைகள் தலைமாட்டில் அமர்ந்த பெற்றோருக்காக அழுது கொண்டிருப்பார். ஆண் குழந்தைகள் உனக்கு கவனிக்க மாட்டார். ஒரு சில நான் எல்லாத்தையும் குறிப்பிடவில்லை. ஒரு சில பேருக்கு உயிரோடு நல்லா கவனிக்கிறாங்க பெற்றோர். அவன் பெற்றோரை கவனிப்பான். வந்தவளை பொறுத்து தீர்வு அவுட்டான். பெற்றோரை கனப்படுத்துங்கள். எல்லா இடத்துலையும் இருக்குது. 10 கட்டளையில் அதுவும் ஒன்று. பெற்றோரை கைவிடாதிருங்கள். தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். பெண்கள் அப்படியே எடுத்துக்கொள்கிறார். தகப்பனும் பெண் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பார். ஆனால் நேசிப்பது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் எப்படா சுதந்திரம்னாக்கா, ஒரு இளம் பெண் எல்லா நகைகளும் போட்டுக்கொண்டு இரவிலே தனியாக பயமின்றி போவானால் அவளுக்கு சுதந்திரம் உண்டு என்று பாரதியார் கூட சொல்றார். அந்த சுதந்திரம் இப்பொழுது நாட்டில் இல்லை. இன்றைய காலகட்டத்திலே உத்தரப்பிரதேசத்திலும் மணிப்பூரிலுமாக காணப்படுகின்ற காட்சிகள் பெண் பிள்ளைகளை அடியோடு அருவருக்கும். 72 பெண் குழந்தை உத்தரப்பிரதேசத்தில் பெண் குழந்தை சாக்கடிக்கப்படுகிறார் மருத்துவமனை. அதை கேட்க முடியாத ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதை முடியாத கட்சி இங்கே இப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த கொலைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். நியாயமே கிடையாது. ஒரு நியாயமில்லாத கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக இன்னும் வடநாட்டிலே இருக்கிறார். தென்னாடு தெரிந்திருக்கிறது. இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம். பெண் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலே உரிமை உண்டு, வடநாட்டிலே இன்னும் இல்லை. என்றைக்கு அந்த எல்லாவற்றையுமாக உணர்ந்தவர்களாக வருகிறார்கள். ஆரியர்களை யூதர்களுக்கு ஒப்பிடுகிறார். யூதர்கள் இங்கே வரும்பொழுது, இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர்கள் ஆரியர்களாக மாறுகிறார். அதே குணம் அப்படியே இருக்கிறது. இன்னும் அதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக reputation of girl child, that is மாண்பு. மாண்பு என்று சொன்னால் நிருப வாக்கியத்திலே நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். பவுல் ஊழியத்துக்கு போகிறார். பவுலுடைய பிரயாணம் எத்தனை முறை மிஷனரி போகிறான்? 3 முறை போகிறான். ஐரோப்பிய நாடுகளுக்கு அவன் பயணம் செய்கிறான், சிறைப்படுகிறான். நல்ல எஜுகேட்டட் கிறிஸ்தவன் பவுல். அவன் சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம், ரோமனுக்கு ரோமன், கலிலேயுக்கு கலிலே, நான் கமாலியலின் ஆதப்படியில் படித்தவன், எல்லா சட்ட திட்டங்களும் எனக்கு தெரியும், பரிசெய்ய பரிசெய்ய எல்லா குவாலிட்டியும் அவன்கிட்ட இருக்குது. அதனால எந்த நாட்டில் போனாலும் அவன் தப்பிச்சு போவான். அங்கே போனா நான் கலிலேன்னு போவான், இங்கே போனா நான் ரோமாபுரி சிட்டிசன் போவான். ஏன்னா கிறிஸ்தவர்களை கொள்றதுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை வச்சிருந்தவன் சவுல். இந்த சவுல் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால அவனுக்கு எல்லா பவுலும் தெரியும். எல்லா முனையும் மிஷினரி ஒருத்தருக்காக 3 முறை சிறைப்பட்டான், காட்டி கொடுக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், ரத்த சாட்சியாக. அவன் கூட சில இடங்களிலே பொறுப்பட்டு போகும்போது பெண்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னான். ஒரு இடத்திலே உங்கள் முக்காடு நீக்கப்பட வேண்டும் என்று. அந்த முக்காடுக்கு வேற ஒரு அர்த்தம். ஆனால் அவனுடைய ஊழியத்திலே உதவி செய்தவர்கள் பெண்களே. அப்போ சொல்ல அந்த இனப்படி 15 கூட பார்க்கலாம். முன்னால லிதியாள் என்ற ஒரு பெண், அவ கொஞ்சம் பணக்காரி. அந்த பெண் என்ன பண்றா, அவன் பவுல் வரும்போது
அவளுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி என்ன பண்றான்? நான் வசனம் சொல்லணுமா? லீதியாள் என்னும் இப்ப லீதியாள் என்ன பண்றான்? பணக்காரன். பவுல் சொல்றத அப்படியே முத்து கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டான். முதல் விசுவாசியாக அவ பணக்காரியா இருக்கிறதுனால அவ வீட்டுல ஜப கூட்டம் வைக்கிறான். பவுல் சொன்ன எல்லா காரியத்தையும் மனதிலே ஏற்றுக்கொண்டு அவ வீட்டில் வைக்கிற ஜப கூட்டத்துக்கு எல்லா பெண்களையும் வர வைத்து அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை உருவாக்கிய முதல் விசுவாசி லீதியா. அதுதான் அவள் செய்த பெரிய ஊழியம். அப்போ பெண்கள் ஊழியத்துக்கு பயன்பட்டார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம். பவுல் வெறுத்தாலும் செய்த காரியம் பெண்களே. அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பெண்கள் அதிகமாக கவரப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இயேசு அறியப்பட்டார். அறியப்படாத இடங்களில் கூட அவர் போய் அறியப்படாத தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்கள், இவரே அறியப்பட்ட தெய்வம் என்று படுத்துகிறார். ஆனால் பவுல் வந்த விதம் அந்நியர்களுக்காக வந்தான், புறஜாதிகளுக்காக வந்தான். ஆனால் பீட்டர் ஃபார் ஜூஸ், பேதுரு யூதர்களுக்காக வந்தான். இயேசுவும் என்ன சொல்கிறார்? அதையே சொல்லுகிறார். பின்னால் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மாண்பு என்று சொல்லும் பொழுது பெண்கள் விசுவாசிகளாக ஆகும் பொழுது அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் காலத்திலும் கூட பெண் சீஷர்கள் இருந்தார்கள். நல்ல தெரியும். மார்த்தாள், மரியாள் அவங்க பெரிய பணக்காரங்க. அங்கதான் போய் தங்குவார். அங்கதான் ஊழியம். அவர்கள் செய்த ஊழியம் பெரிய பெரிய ஊழியம். அவன் மட்டுமல்ல, பாவியாகிய மகதலேனா மரியாள், அவள் பாவம் நீக்கப்பட்ட உடன் அவள் சம்பாதித்த அவ்வளோ 300 தாலந்து கூடிய அந்த பரிமள தைலத்தை அவர் எங்கெல்லாம் இருந்து போகிறாரோ அவரை அறியாமலே பின்சென்று ஏற்றுக்கொண்டு கடைசி சிலுவை வரை அந்த பெண் போகிறார். ஏனென்று கேட்டால் எந்த அளவுக்கு பாவங்கள் நீக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு அவள் அன்பு செலுத்தினார். யோவன்னா நம்ம பார்க்கிறோம் எத்தனை பேர் சிலுவை அண்டையில் இருந்தாங்க. எல்லாம் கலந்தரிசி ஓடிட்டான். பெண்கள் மட்டும் இருந்தார்கள். உதைக்கும் வரையில் பெண்கள் இருந்தார்கள். பெண்கள் 2ஆம் பட்சத்தில் படைத்தவர்களாக இருந்தாலும் முதல் பட்சத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தில் காணப்பட்டார். சமாரியாவை பற்றி 2 முறை 2 இடத்தில் தான் ஆண்டவர் கூறுகிறார். ஒன்று நல்ல சமாரியன் தன், இன்னொன்று சமாரிய பெண்ணின் தன். யாக்கோபின் கிணறு அருகே அவள்தான் முதல் நற்செய்தி சொன்ன சமாரிய பெண். நான் இதோ மேசையாவை கண்டேன். நீ சொன்னது உண்மைதான். கேட்ட ஒரே கேள்வி தான், உனக்கு எத்தனை புருஷன் கேட்ட. அது புருஷன்னா நீங்க அப்படி இருக்க அத்தனை தெய்வங்களை அவர் வைத்திருந்தார். எப்பவுமே பேசும்போது விக்கிர தோப்புன்னு தான் பேசுவோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க. நான் வாழணும், ஆரோக்கியமா வாழணும், அதுக்கு ஒரு கடவுள். நான் சாப்பிடணும், அதுக்கு ஒரு கடவுள். சூரியன் கடவுள், நீர் பார்த்தா அது ஒரு கடவுள். அது மாதிரி ஒன்னொன்று ஒரு கடவுளை வச்சு அந்த கடவுளை வைத்திருந்தது தான் அவர் சொன்ன உள்ளம். நீ எத்தனை பேர் வச்சுட்ட? 7 பேர். இப்ப யார் புருஷன்? அழகிட்டான். நீர் மேசையா என்பதை நமக்கு அப்போ நம்ம ஓடி போய் நீ கொடுக்குற தண்ணீர் எனக்கு மறுபடியும் தாகம் தான். நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் எனக்கு தாகம் எடுக்க விளக்குற. ஏன் பெண்களுக்கு விளக்குகிறார் என்று சொன்னால்
அவள் தான் உண்மையாக மனதார ஏற்றுக்கொண்டு இவன் பாலிடிக்ஸ் பண்ணுவான். பண்ணவனே இவங்க தானே, யூதர்கள் தானே பண்ணது. அதை தானே இவனுக்கு இப்போ சொல்லிட்டு தெரியலாம். அவர் நம்மளவரே அவர் கொண்டுட்டாங்க. அப்போ அவர் உண்மையான ஆளா? பதில் சொல்லணும். பதில் ஒன்னொன்றுக்கும் சொல்லணும். தான் உயிரை அவரே கொடுத்தபடியால் அவரை கொல்ல முடிந்தது. நானே என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் சரி, இன்னும் என் வேலை வரவில்லைங்கிறார். அற்புதம் செய்யறதுக்கும் சரி, நான் சாவறதுக்கும் சரி, அவரே ஒப்புக்கொண்டாதான் அவருடைய உயிர் போகும். எல்லாம் அப்படியே வேத வாக்கியம் நிறைவேறத்தான் நடக்கும். சரி, அவள் மாண்புடைய. ஆனால் அவளுடைய பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்ன? கிடையாது. இப்பவும் கிடையாது. பெண்கள் பாலுணர்விலே வலுக்கட்டாயமாக அழிக்கப்படுகிறது. நடப்பவை எல்லாம் பார்த்தால் அதற்கு விமர்சனமே இல்லாத முறையிலே போய்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு பயமாக இருக்கிறது. இவள் பாடுபட வேண்டுமா என்றுதான் சிறு பிள்ளைகளை அழித்து கல்விப்பாசம். அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வு மறு சீரணம் அமைப்பாக மாற்ற, ரெஸ்டோரேஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட். அவர்கள் சமுதாயத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சுவிசேஷ பகுதியிலே நாம் வாசிக்க பகுதி. அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? கானானிய ஸ்திரீ என்ன பண்றான்? அனைத்து நம்பிக்கைகளுக்கும் ஒரு அடையாளமாக அவர் காணப்படுகிறார். எப்படி? பொது வழியிலே யூதர்கள் பெண்கள் வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாது, கட்டுப்பாட்டுக்கு அடங்கியவள் என்றெல்லாம் இருந்த பொழுதும் அந்த கானானிய 15 மத்திய 15 வாசிக்க அந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்றா? எல்லாத்தையும் தாண்டி வரா. ஏன் தாண்டி வரா? கட்டுப்பாட்டை தாண்டி வரா. யூதர்களுடைய கட்டுப்பாட்டை ஊருக்கு ஒதுக்கி வச்சுக்குவான். ஏன் சொன்னா, என் பெண் குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் கருப்பு. ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் அந்நிய ஸ்திரீ, யூதர் அல்லாத ஒரு பெண். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கானானுக்குள்ள நுழையும் பொழுதே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். கானான்ல ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆடு மாடு மொத்தத்தை வெட்டி போடான்னு. இவனுக்கு என்ன பண்ணான்? அழகான பொண்ணுங்களை விட்டான். நல்ல கொழுத்த மாடுக ஆடுகள்லாம் வச்சு விட்டான். போட்டுட்டு மற்றதெல்லாம் நொண்டி சொத்து எல்லாத்தையும் அடிச்சிட்டான். இஸ்ரேல் உள்ள நுழையும். அங்க மீதியாக ஆண்டவர் கோபப்பட்டார். நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது? உடனே அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தாரு. அப்படி திருப்பி போறான், சண்டை போடுறான். இப்படியே தான் நடக்கும். இன்னைக்கும் அதே தான். 4000 ஆண்டுகளாக நடைபெற்ற அதே சண்டை இன்னும் மேற்கொள்ள முடியவில்லை. இந்நேரம் அந்த சண்டை தூண்டு நாட பெரிய பெரிய ஈராக்கு, சிரியா, லெபனான், அந்த சீரியா, எவ்வளோ 7 நாடும் போட்டு அடிச்சுட்டு கிடக்குது. அவன் தாக்கு பிடிக்கிறான் பாருங்க. ஆச்சு. ஆனால் வெள்ள போகுது அவன் தான். ஆனால் அது ஆண்டவர் ஏன் அப்படி விட்டுருக்காருன்னா, மறுபடியும் ட்ரம்ப் ஏன் கொண்டாந்தாருன்னா அதுவும் ஒரு சித்தம். சில நேரங்களிலே நீங்கள் ஜெகன் சகோதரர் பேசும்பொழுது நீங்கள் பார்க்கணும். சப்போர்ட் பண்ணுவார். அவர் சொல்ற வார்த்தையில் கரெக்ட்ஸில் என்ன இருக்கும்? வேத வாக்கியம் துல்லியமாக 100% நிறைவேறுகிறதுன்னு பண்ணுவார். துல்லியமாக. பெண் பிள்ளைகளுடைய வாழ்வு மறு சீரமைப்பு அமைக்கப்பட வேண்டும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட். அப்போ கானானிய ஸ்திரீ அந்நிய ஸ்திரீ, அவள் இஸ்ரவேல் அல்லாத ஒரு பெண்மணி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காகத்தான். வாசிச்சீங்களா அந்த வசனம்? வாசிக்க 15ஆம் அதிகாரம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து அப்ப இந்த இடத்துல இந்த வல்லுநர்கள் பிடிக்கிறாங்க. நான் உலகத்துக்காக வந்தேன், பாவிக்காக வந்தேன், ஒரு ஜனத்துக்காக நான் வரலன்னு சொன்னவர்
யூதருடைய புத்தியை அது காட்டுகிறார். யூதர்கள் என்ன சொன்னார்? யூதர்களுக்காகத்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன். அப்போ அதனுடைய உள்ள அர்த்தம் வந்து நம்ம சாப்பிட்றது கணக்குல, நான் அவர்களுக்காகத்தான் வந்தேன், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சாப்பாட்டை நம்மளால என்ன சொல்றாரு? புரஜாதியர்கள் என்ன சொல்றாரு? நாய்ங்க. இதுதான் யாரெல்லாம் மறுதளிக்கிறது. இப்போ நம்ம வல்லுநர் அவர் பின்னால் விளக்குறார். அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கிறார். அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதான்னு கேட்கிறார். இது சொன்னதுக்கு காரணம் அங்கு இருக்கிற யூதர்களுக்கு விசுவாசம் வர வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இப்படி கேட்ட உடனே அவங்க சகோதரன் யாருக்கு வரும்? ஓஹோ, இவரும் யூதர், நாமும் யூதர், நம்ம மேல உட்கார்ந்து சாப்பிட்ற ஆட்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனால் இந்த காரியத்தை அவர் கேட்பது அந்த மக்களுக்கு விளங்க வேண்டும் என்று ஒரு சிறு பைத்தியக்காரியை எழுப்புகிறார். அப்பதான் புத்தியை சொல்ல வராது. என்ன சொல்றாரு? அவ கொடுக்கிற பதில் பாரு. நீ திங்கிற, இஸ்ரவேல் ஜனங்க திங்கிறீங்க, ஆனா இறஞ்சி உழுவு கீழே அங்க பக்கத்துல நாய் இருந்தா நீ திருப்பி இந்த போட்டதை நீ எடுப்பியா? எடுக்க மாட்டேன். ஆனா அப்படியே விட்டு கீழே குப்பையை தான் போடுது. கீழே உழுந்த உடனே நாய் சாப்பிட்டா பக்கத்துல வளர்த்து. அப்ப என்ன சொல்றாரு? கீழே உழுகிற துணிக்கைகளை கூட அந்த நாய்கள் பொறுக்கி கொள்ளதா கேட்கலாம். ஆண்டவர்கள் எல்லாரும் வாயும் அடைக்கிறபடியா படான அடையிற மாதிரியான ஒரு கேள்வி அவ கேட்கிறார். அந்த கேள்வி எழுப்புகிறார் ஆண்டவர் அவர் மூலமா. நான் உலகத்துக்கு வந்தது எல்லோருக்காகத்தான் என்பதை விளக்குவதற்காக அந்த கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. அப்பதான் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது. அப்ப என்னன்னா, நான் என் பெண் குழந்தைக்காக பாடுபடுவதற்காக இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தேன். யூத குலத்தினுடைய சட்ட திட்டங்களை மீறி வந்தேன். உன்னை பார்க்க வேண்டும், முன்னிடத்தில் நாங்கள் சுகம் பெற வேண்டும், என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மகள் காப்பாற்றப்பட வேண்டும், அவளுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்பதை அவள் நிரூபித்திருக்கிறார். அப்போ உன் விசுவாசம் பெரியது. உடனே இந்த சாட்டடி யாருக்கு? அங்கிருந்த யூத ஜனங்கள். அந்த கேள்வி அவள் எழுப்பப்பட வேண்டும், மற்றவர்கள் உணரப்பட வேண்டும் என்பதற்காக கேட்கப்படும். சாமிக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும். ஏன் கேட்டாருன்னு இவனுக்கு சொல்றாங்க. ஏன்னா வேற அறிவு, ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் இவங்களுக்கு தெரியாது. அதனால வேறு அப்படி சொல்லலாமா? ஒரு தரப்பட்ட மக்களுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாமா? வீட்டுன்னு அவர்தான், யார் பேருன்னு அவர்தான் சொன்னான். யூதர்களுக்கு தான் நான் செய்வேன் ஊழியம், அவங்க மட்டும் தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு. அப்போ தான் அப்போஸ்தலர் 10 ஒன்று கொடுக்குறாரு. ஒரு பறக்கிற ஒரு கட்டு வச்சு, பறக்கிற ஒரு பாய் வச்சு அதில் எல்லாம் உட்காந்துருக்குது. இவங்களும் படைத்தவன் நான் தான். நீ துஷ்ட மிருகங்கள், தேவையற்ற மிருகங்கள், தீட்டுப்பட்டுள்ள மிருகங்கள் இவையெல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். அவைகளையும் படைத்தவன். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ ஒரே தரப்பட்ட யூதருக்கு மட்டும் சொல்லாத, எல்லாத்தையும் படிச்சிருந்தால்தான். அதனால எதுவுமே தீர்த்து கிடையாது, இஸ்ரவேலை தவிர புறஜாதியர்களுக்கு தீர்த்து கிடையாது என்பதை விளக்குவதற்காக பேதுருக்கு அங்கு மனமாற்றம் ஏற்படும். பேதுருவின் மனமாற்றம் தான் ஒரே, பவுலின் மனமாற்றம் அல்ல. பவுல் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்றவனை மனம் மாற்றினார். மறு சீரமைப்பு, பெண் பிள்ளைகளுக்கு மறு வாழ்வு நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு நாம் கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் மேற்கா அவங்கதான் எல்லாவற்றிலுமே முன்மாதிரியாக பெண்கள் காணப்படுகிறார். பெண் குழந்தைகள் அவர்களுக்கு தூண்டிவிட யாருமே இல்லாததால்
அவன் அழிக்கப்படுகிறான். அவருடைய சிந்தனைகளை நாம் தடுக்கக்கூடாது, வளர்க்க வேண்டும். பேசாதே, டப்பு டப்புன்னு அடைக்க அவர் வர்ற எமோஷன்ஸ் கூட அவங்களுக்கு. பெண் பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முக்கியமானவர். பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மிடம் கொடுக்கப்பட்ட பெண் குழந்தை ஏன் கொடுக்கப்படுகிறது? நீ அந்த பிள்ளையை பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்பாய் என்ற விசுவாசம் ஆண்டவரிடத்தில் இருந்ததால் உனக்கு பெண் குழந்தை கொடுத்தார். இந்த பெண் குழந்தை இந்த வயிற்றிலிருந்து தான் புறப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பெண் குழந்தைகள் எல்லாம் பிரீஷியஸ். பெண்கள் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் வேகம் நம்மால் போட முடியாது. விசுவாசத்தில் பெண்களே பெரியவர். அங்க எல்லா இடத்திலும் சொல்லப்படுறத பார்த்தீங்கன்னா பெண் 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 பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டால் சிறந்த வாக்கியமாக இருக்கிறது. அவளை ஒரு விசுவாசியாக நீங்கள் வளர்ப்பீர்களாக அவர் அநேக ஆத்துமாக்களை கடவுளுக்குள்ளாக. பெண் பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரம், பெண் பிள்ளைகள் நம்முடைய சொத்து. அவள் அந்நிய வீட்டுக்கு போனாலும் அவள் நம்மை போற்றுவாள். அவளுடைய வாழ்க்கை சில நேரங்களிலே அழிவதற்கு காரணமும் அவர் பெற்றோரை தன்னுடைய பிறந்த வீட்டை பெருமையாக பேசும்பொழுது புகுந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் விரும்ப மாட்டார்கள். எப்பப்பாரு உங்க வீட்டிலேயே பேசிக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவுட்டு. அப்படியா அப்படியா இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் அப்படி வளர்ந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அம்மா அப்படி அப்படியே போயிடுவான் தவறு. ஏன்னா சீக்கிரம் டெசிஷன் இருக்கு. அவள் லைஃப் லாங் நீண்டமா அதை யோசிக்கிறார். ஏதோ ஒரு ஜோக்ல பாருங்க, 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னோன்னு, சரி சரி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, இந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு அவங்க பிள்ளைங்களும் சேர்த்து அனுப்புவோம். இது ஜோக்கான போகும். பெண் பிள்ளைகளின் சிந்தனைகளை கட்டி வைக்காதீர்கள். பெண் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கவனியும். பெண் பிள்ளைகள் சரியாக செயல்படுவதற்கு தூண்டுகோலாதீர்கள். பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சொசைட்டிக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, சொசைட்டி அதாவது சமுதாயம். அப்பொழுதுதான் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் மறுசீரமைப்பும் நமக்கு கிடைக்கும். எனவே பெண் பிள்ளைகளை வெறுக்காதீர்கள், அவர்களை ஊக்குவீங்கள். உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். பெண் பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பெறுகிறார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே விரிவிருக்கிறார். அவர் இறைவனிடத்திலிருந்து உயிர்த்தோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உள்ளென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் புத்துணர்ச்சி பாடலே 377வது பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். சகோதரி ஷகிலா சேட்டு சகோதரி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். Magimo, Nina Maga Magimo,
Yeah.
அமர்வோம். சபை